அம்மா ம். நீயே பிசைஞ்சு போட்டு எடுத்துட்டு வந்துரு. சரி. இந்தா. குடு. இரு தண்ணி எடுத்துட்டு வரேன். சூப்பரா இருக்கு. சாப்பிடு. உன் கையால நல்லா சமைச்சு சாப்பிடு. கொடுத்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா? சாப்பிடு. இந்த மாதிரி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா? இதெல்லாம் சமைக்கும் போது உனக்கு ஞாபகமே வராதா? ஒருத்தர் வந்தெல்லாம் தர மாட்டா? ஞாபகம் இல்லாம இருக்குமாடி. இத போய் அங்க எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குமா? அதான். மா என்னம்மா பேசுற? எனக்கு மத்தி மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நீ எப்ப வச்சாலும் ஒரு எட்டு அங்க வந்து குடுத்துட்டு தான் வேற வேலை பாக்குற. சரி, கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். சரி, நீ சாப்பிட்டுட்டு நான் வரேன். என்னது? சொல்றேன். இந்த செயின் உனக்கு ஞாபகம் இருக்கா? எந்த செயினா? இந்த செயின் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. நகை நட்டெல்லாம் சபைக்கு வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு, தரமானதான்னு பாப்போம். அங்க வச்சிருக்கிற நகையில ஒண்ணு கவரிங் நகடி. சுத்தமான தங்கம் தான். அம்மா, இது கண்மணி கல்யாணத்துல ராகவன் மாப்பிள்ள கொடுத்த செயினால தானே அன்னைக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. ஆமாமா. அந்த செயினை செல்வி இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனா. நீ இத மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து அவர் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லிரு. சரிம்மா. நானே இத கொண்டு வந்து கொடுக்கலான்னு தாண்டி யோசிச்சேன், ஆனா மறந்துட்டேன். நான் கொடுத்துடுறேன். நான் போய் கை கழுவிட்டு வரேன். போ.